ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு சேனல். இது உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி ரீடிங் வருதுன்றது பார்ப்போம். ரொம்ப நாளாக உங்கள் பர்சன் உங்களோட சேருவாங்களா சேரமாட்டாங்கன்னு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. கண்டிப்பாக சேருவாங்க. சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் என்ன ஒரு சில பிரச்சனைனால அவங்க இன்னுமே ரீயூனியன் ஆகாத மாதிரி இருக்காங்க. பட் அவங்க ஒரு ஃபோக்கஸ்லாம் அவங்க ஒர்க்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம் அடுத்து என்ன வருதுன்னு. உங்கள் பர்சனோட அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. இன்னும் பேசலை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லேயே இருக்காங்க. கண்டிப்பாக பேசுவாங்க. பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவங்கள சுற்றி பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பல பிரச்சனைனால அவங்களால பேசாத மாதிரி இருக்குது. அவங்க பிரச்சனைகளை அவங்களால வெளியே சொல்ல முடியலன்றது அவங்களுக்கு ஒரு பெயின் அதிகமாக இருக்குது. ஸோ பாஸ்ட் லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதனால் அவங்க வெளியே இன்னுமே ஒரு சில விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லாத மாதிரியே இருக்குது. நீங்கள் இது பண்ணனால தான் தப்பு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. பட் இன்னும் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லலை. அவங்களோட பெயினாக இருக்காங்க. அவங்க ஹார்ட் ரொம்ப பெயினாக இருக்குது. பட் அவங்க கூடிய சீக்கிரம் அவங்கள மாற்றிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெயின்லேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் வெளியே வந்துடுவாங்க. அவங்களோட அதை மறந்து கூடிய சீக்கிரம் உங்கள்கிட்ட ரியூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ பார்ப்போம். அவங்க மேனிஃபெஸ்டேஷன் ஃபுல்லாக உங்களோட சேர்ந்து வாழணுன்ற ஒரு ஆசை இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களால அந்த அந்த பாஸ்டில் பெயினால் அவங்களால வர முடியலை. அவங்க வருவாங்க. கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவங்க ப்ரேயர்மா தான். அவங்களோட ஆசைகள் உங்களோட சேர்ந்து இருக்கணுன்றது ஆசை. அவங்க எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, அவங்களோட எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களோட சேர்ந்து வாழணுன்றது அவங்களோட ஆசையாக இருக்குது. கூடிய சீக்கிரம் வருவாங்க. பட் நீங்கள் வரும்போது உங்களோட மனநிலை நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்றது இருக்குது. அதனாலே அவங்க திங்கிங்லாம் அவங்கள பற்றி தான் இருக்குது. அதனாலே அவங்க கொஞ்சம் பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம் உங்கள் பர்சனோட என்ன மெசேஜ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ சம்திங் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்க ப்ரேயர் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ல இருக்காங்க. வருவாங்க. கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் ஒரு சில விஷயத்த மறைச்சிட்டாங்க. அவங்க வருவாங்கன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்குற மாதிரியே இருக்குது இந்த கார்டு. ஒரு சில விஷயம் ஒரு குழப்பங்கள் இருக்குது. வரவா வேண்டாமா, உங்கள்கிட்ட சேரவா வேண்டாமான்னு குழப்பங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த குழப்பத்தை விட்டு அவங்க வெளியே வரணுன்றது அவங்களோட ஆசையாக இருக்குது. சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து இருக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது அவங்கள்ட்ட. கண்டிப்பாக வருவாங்க. பாருங்கள், டிவைனோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. கூட சீக்கிரம் ஒரு குட் நியூஸை பார்க்க போகிறீங்க. அந்த குட் நியூஸ் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதாக இருக்கும். ஓகே, இதுதான் உங்கள் பர்சனோட மெசேஜாக இருக்குது. சரி, இப்போ உங்கள் பர்சனுக்கு என்ன மாதிரி மெசேஜ் கொடுக்குறாங்க, நீங்கள் 2 பேரும் சேருவீங்களா சேர மாட்டிங்களா அப்படின்றத ஏஞ்சல் மெசேஜாக கேட்போம்.
உங்களோட குலதெய்வத்தை நினச்சி வேண்டிக்கோங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றத ஏஞ்சல்கிட்ட கேட்போம். ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒரு அவங்க சேர்றதுக்கு வருவாங்க, பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கன்றது ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. ஸோ வித்தின் தி நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் அது நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சேர்றதுக்கு. கம்யூனிகேட் கிளியர்லி. கண்டிப்பாக நீங்கள் வரும்போது கிளியராக வந்து அவங்கள்ட்ட ஒரு சில விஷயத்த கம்யூனிகேட் பண்ணணுன்றது ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. யூஆர் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ரியூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. ஸோ இதான் வந்து உங்கள் பர்சன் ரியூனியன் ஆவாங்களா ஆமாட்டாங்களான்னு ஏஞ்சல் மெசேஜ். நெக்ஸ்ட் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்கிறத பார்ப்போம். அவங்களுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்கன்றதை பார்ப்போம். அவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்கன்றதை பார்ப்போம். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்கை பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க உங்கள் பர்சன். ரீடிங் ஆவாங்கன்றது டேரக்டில் வந்துச்சு, ஏஞ்சல் மெசேஜாக வந்துச்சு. பட்டு அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத கரண்ட் ஃபீலிங்காக பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் உங்களை லூஸ் பண்ணிடுவோன்ற ஒரு பயம் வந்துருச்சு. கண்டிப்பாக ஃபைனல் டெசிஷன் எடுக்க போகிறாங்க. கூடிய சீக்கிரம் ஒரு ஃபைனல் டெசிஷனை பார்க்க போகிறீங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்க போகிறீங்க அப்படின்றது உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஐ வாண்ட் டு கம் க்ளோசர் அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் யூன்றதாக இருக்குது. ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யுவர் ப்ரெசன்ஸ் மேக்ஸ் மை டே கம் க்ளோசர். கண்டிப்பாக அவங்க மிஸ் பண்ணுறாங்க. ரியூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க. ரியூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் வந்து ரெடியாக இருக்காங்க. ஐ எம் ரெடி டு ஸ்டார்ட் ஓவர் ஒன்ஸ் அகெயின்றது உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ டேரக்ட்லேயும் பார்த்தாச்சு, ஏஞ்சல் கார்ட்லேயும் பார்த்தாச்சு. ரியூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக நடக்கும். பாசிட்டிவிட்டியோடு இருங்க, மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. எப்பயுமே வந்து லைஃப்பில் நமக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருங்க. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. Bye bye. Take care.